ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமः. ஓம் கம் கணபதயே நமः. நம்ம ஸ்ரீநிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சஹஸ்ரநாமத்திலிருந்து தினம் ஒரு நாமாவளியை சிந்திச்சென்றிருக்கோம். இன்றைய தினம் 277வது நாமாவளியாக ஓம் சாரவே நமः. முருகப்பெருமான அழகாய் இருப்பவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது. இறைவனுடைய அழகை வர்ணிக்க முடியாத மிகப்பெரிய அழகுடையவர், அழகே வடிவமானவர். அதனால்தான் மாறன்னா மன்மதனுக்கு பேர். மாறனை விட கோடி மடங்கு பேரழகு உடையவர் குமாரன். அப்பேற்பட்ட முருகப்பெருமானுடைய அழகு அவ்வளவு ரம்யமானது, ரசிக்கக்கூடியது. அதனால்தான் சாரு அப்படின்னா அழகிய, விரும்பிய அப்படின்னு அர்த்தம். சூரபத்மன் முருகப்பெருமானுடைய விஸ்வரூப தரிசனத்தை பார்த்து அந்த ஞானத்தால் அவரை பார்க்கும்பொழுது அவருடைய அழகு, வீரம் இதெல்லாம் பார்த்து மெய் மறந்து நின்றுறார். அதுக்கப்புறம் திருப்பி ஆணவம் வந்தவொடனே திருப்பி யுத்தத்துக்கு வரார். அப்படி முருகனுடைய பேரழகு. அதனால்தான் திருப்புகழில் சொல்லும்பொழுது எழுதறிய ஆறு முகமும் அணிநுதலும் வைரமிடை இட்டு சமைந்த செஞ்சுட்டி கலங்களும் துங்க நீல் பன்னிரு கருணை விழி மலரும் இலகு 14 குழையும் ரத்ன குதம்பையும் பத்ம கரங்களும் செம்பொன் நூலும் மொழி புகழும் உடை மணியும் அரை வடமும் அடி இணையும் முத்து சதங்கையும் சித்திர சிகண்டியும் செங்கை வேலும் முழுதும் அழகிய குமரா கிரி குமரியுடன் உருகும் முக்கட்சிவன் பெரும் சத்புத்ரா உம்பர்தம் தம்பிரானே அப்படின்னு வர்ணிப்பார். அப்படி இந்த இடத்துல அழகாய் இருப்பவராக முருகன் அழகாக வர்ணிக்கிறது. ஓம் சாரவே நமः. ஸ்ரீ குருப்பியோ நமः. ஓம் சும் சுப்பிரமணியாய நமः.